தீபாவளி ஸ்பெஷலாக உளுந்தஞ்சோறு பொங்கலாம் வாங்க. வெள்ளைச்சோறு எவ்வளோ பொங்குவோமோ வடிக்கிறதுக்கு அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக எடுத்துக்கலாம் உளுந்தஞ்சோறுக்கு. இப்போது கொதிக்க வச்சிடலாம் தண்ணியை. தண்ணி கொதிக்கட்டு அதுக்கு பிறகு அரிசி போட்டுக்கலாம். இந்த சோறு வடிக்க மாட்டோம், அதனால் வடிக்க சோறை விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வச்சுக்கிடணும். 2.5 கப்பு சம்பா அரிசி எடுத்துருக்கேன். சாதா அரிசிலையும் செய்யலாம். 2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்து நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். கழுவிட்டு வந்துடலாம். பெரியாச்சி அரிசி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். கொதிக்கட்டு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ திறந்து வேக திறந்து கிண்டிக்கிடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. பெரிய பூண்டில் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வேகட்டு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ கிண்டணும் திறந்து. இந்த மாதிரி வச்சுருங்க, பொங்கி சிந்தாது. தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் சுக்கு பொடி. இந்த சோத்துக்கு தொட்டுக்க ஆட்டு இறைச்சியும் வச்சுக்கலாம், கோழி இறைச்சியும் வச்சுக்கலாம், மீன் குழம்பும் வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா உங்களுக்கு பிடிக்கும். நல்லா வேகட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய தேங்காயில் 1 தேங்காய், திருவின தேங்காய். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிடுங்க. உளுந்தஞ்சோறு ரெடி. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.